அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம நேத்திக்கு பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 குணங்கள பத்தி தான் பார்க்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சோம். இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கம் வந்து 3 குணங்கள் என்னென்ன? சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இதில வந்து உலகத்தில என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னா, விஷ்ணுவுக்கு சத்வகுணம் இருக்கிறதாவும், சிவனுக்கு தமோகுணம் இருக்கிறதாவும், அப்புறம் பிரம்மாவுக்கு வந்து ரஜோகுணம் இருக்கிறதாவும் தவறான ஒரு புரிதல் இருந்துச்சு. அதில சாமி வந்து அத குறிப்பிட்டு சொன்னாரு. அது அப்படி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சாத்வீகம் அப்படிங்கிறது வந்து அது ஜீவனுக்கானது. அது வந்து சிவன் அது. ராஜசம் அப்படிங்கிறது வந்து மனசுக்கானது. அது விஷ்ணு. பிரம்மாவுக்கு தான் தமோ குணம்ங்கிறது இருக்கு. காரணம் என்னன்னா, பிரம்மா தான் அகங்காரம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். அவர் வந்து சிருஷ்டிகர்த்தா அல்ல. அவரையே வந்து விஷ்ணு தான் வந்து சிருஷ்டி பண்ணியிருக்கிறாரு. விஷ்ணுனுடைய நாபியிலிருந்து தான் அவர் உற்பத்தியாகி வந்திருக்கிறாரு. அப்போ சிருஷ்டிகர்த்தான்னா அவர் வேற எங்கிருந்து உருவாயிருக்க முடியாது. அவர் தான் சிருஷ்டிகர்த்தான்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது பிரம்மா வந்து சிருஷ்டிகர்த்தா அல்ல அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். ஏன்னா மனம்ங்கிறது வெளிப்பட்டு உலகத்தை உண்டு பண்ணாதான் அகங்காரத்தினுடைய உற்பத்தியே. மனம் உள்ளுக்குள்ளார இருக்குது அப்படின்னா அகங்காரத்துக்கு உற்பத்தியும் கிடையாது, அதுக்கு வேலையும் கிடையாது. அப்போது அவர் சிருஷ்டி செய்யவும் முடியாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த அகங்காரம் எப்படியா இருக்குது அப்படின்னா, இந்த உலகம்ங்கிற பிரதிபலிப்பாக இருக்குது ஒரு முட்டை வடிவத்தில். அதனால தான் அவருக்கு அண்டஜன்னு பேர் இருக்குது. அவர் முட்டை வடிவத்தில் தான் வந்து இந்த நம்மளிலிருந்து வேறுபடாமல் தள்ளி அவர் ஒரு அரை வட்டமாக வந்து வடிவாக அவர் வந்து நிற்கிறார். அதனால் அவருக்கு அண்டஜன்னு சொல்லி பேர் இருக்கிறதாகவும் சாமி சொன்னார். அதுக்கு தான் வந்து பிரம்மாண்டம்னு சொல்கிறாங்க. அந்த அண்டத்திலிருந்து, அதாவது பிரம்மாண்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய சிரசு. இந்த சிரசிலிருந்து பிரதிபலித்து வெளியில் வந்த இந்த அண்டம் தான் பிண்டாண்டம்னு சொல்லக்கூடியது. அதனால் பிரம்மாண்டம்ங்கிறது நம்முடைய சிரசுக்கு தான் அப்படிங்கிறதையும் சாமி வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அப்போது அந்த 4 அகங்காரங்கிறது முட்டை வடிவத்தில் மனதிலிருந்து உண்டாயிருக்கிறதுனால அவரை வந்து நம்ம சிருஷ்டிகர்த்தான்னு சொல்ல முடியாது. அந்த விஷ்ணு தான் இந்த உலகத்தை உண்டு பண்ணக்கூடிய சிருஷ்டிகர்த்தா. விஷ்ணுவனுடைய அந்த மனதனுடைய வெளிப்பாடு இல்லை அப்படின்னா அங்கே வந்து உலகங்கிற உற்பத்தியே அங்கே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதையும் சாமி வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதை தாண்டி பிரம்மாவுக்கு ஏன் வந்து சிருஷ்டி செய்யக்கூடிய ஒரு வேலை இருக்கிறதா, ஒரு தொழில் இருக்கிறதா சொல்லப்படுது அப்படின்னா, அவர் மனதனுடைய சக்தியை வச்சு தான் அவர் சிருஷ்டி செய்கிறார். அவர் தனிப்பட்டு அவரால் சிருஷ்டி செய்ய முடியாது. அவர் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அவருக்கு வந்து மனதனுடைய சக்தி தேவை. அந்த மனதனுடைய பிரதிபலிப்புங்கிறது அவருக்கு தேவை. இல்லைன்னா அவரால் அந்த வேலையை செய்ய முடியாது. அதனால தான் அவர் 4 முகங்களை வச்சுக்கிட்டு அந்த 4 வகையான அந்த நிலைகள், ஜீவனுடைய நிலைகள் தான் அது. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 நிலைகளில் தான் அந்த ஜீவன்கிறது வெளிப்படுது. அப்படி வெளிப்படக்கூடிய நிலையில தான் அவர் வந்து சிருஷ்டி பண்ண முடியும். அதில் ஏதாவது ஒன்று இல்லைனாலும் அவரால் சிருஷ்டி செய்ய முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம நேத்திக்கு வந்து பார்த்துருந்தோம். இப்போது நம்ம பொதுவாக வந்து அவர் சிருஷ்டி பண்ணிட்டாரு. ஆனால் நம்மளுடைய மகனை சிருஷ்டி பண்ணது யாருன்னு சொன்னால் கேட்டால் நம்ம பிரம்மா தான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணதான் சொல்கிறோம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது அடிச்சிட்டாங்க அப்படின்னா, என்னுடைய மகனை யார் அடித்தது, நான் சிருஷ்டி செஞ்ச மகனை யார் அடித்ததுங்கிற ஒரு எண்ணத்தில் அதை நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அது அவருடைய மகன்னு சொல்ல வேண்டிய அங்கே ஒரு நோக்கம் அங்கே இல்லாமல் போயிடுது. அப்போ அங்கே நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில தான் அங்கே சிருஷ்டிங்கிறது உண்டாகுது. அதனால தான் நான் உண்டாக்கின மகன் அப்படின்னு அங்கே ஒரு எண்ணம் அங்கே உண்டாகுது. அந்த நான் தான் அகங்காரங்கிறது, அதுதான் பிரம்மாங்கிறது. அதனால தான் பிரம்மானால் உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ பிரம்மாங்கிறது வேறு யாரும் கிடையாது. நான் அப்படின்னு நம்ம எதுக்கு எடுத்தாலும் சொல்கிறோம் இல்லையா, நான் பேசுகிறேன், நான் தொழில் பண்ணுறேன், நான் நடக்கிறேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த நான் தான் அங்கே அகங்காரமாக இருக்குது. அதுதான் பிரம்மாவாக இருக்குது. அந்த நான் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் உண்டு பண்ணிகிட்ருக்கு. அந்த நான் அப்படிங்கிற நிலைமை இல்லைன்னா இங்கே எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத சாமி வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த புராணங்களில் வந்து அவருக்கு மனைவி ஒருத்தவங்க இருக்காங்க, சரஸ்வதின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து பிரம்மாவுக்கு தாயாகவும் இருக்காங்க, அவங்களே தான் மனைவியாகவும் இருக்காங்க, அவங்களே தான் தங்கையாகவும் இருக்காங்க, அவங்களே தான் மகளாகவும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேத சாஸ்திரங்கள் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் ஒரே இடத்துல எழுதலை, வேறு வேறு சூழ்நிலையில் வேறு வேறு இடத்துல எழுதப்பட்டிருக்குது. இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது ஒரு சரஸ்வதிங்கிறது ஒரு பெண் ஆகுது. மனைவின்னு வரும்போது, தாயின்னு வரும்போது, சகோதரின்னு வரும்போது, மகள்னு வரும்போது எல்லாமே ஒரு பெண் தன்மையை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. அப்போ ஒரு பெண் வந்து எப்படி இந்த 4 உறவு முறைகளில் ஒருத்தரோடு இருக்க முடியும்? நம்ம யோசித்து பார்த்தோம்னா, தன்னுடைய தாயவே அவர் மணந்திருந்தார்னா
தாயாக இருந்தவங்க மனைவி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தங்கையாகவும் மகளாகவும் வர்றதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லாமல் போகுது. ஒருவேளை தன்னுடைய தங்கையவே மணந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட, தங்கையாக இருந்தவங்க மனைவி ஆயிட்டாங்கன்னு வரும். ஆனால் மகளாகவும் தாயாகவும் ஆகிறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. ஒருவேளை தன்னுடைய மகளையே அவர் மணந்திருந்தா கூட மகளாக இருந்தவங்க மனைவி ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். அங்கே 2 உறவு முறை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சகோதரியாகவும் தாயாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் எப்படி பார்த்தாலும் இது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையாகவே இருக்குது. அது வேத பண்டிதர்கள்னால கூட இதுக்கான விளக்கத்தை கொடுக்க முடியாத சூழ்நிலை தான் இருந்தது. அதுக்கு சாமி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அந்த தத்துவத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்காம உங்களுக்கு என்ன புரியுமோ அதை மட்டுமே கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த விளக்கம் தெரியாது. ஏன்னா வேத சாஸ்திர புராணங்கள் எதுவுமே பொய் அல்ல. அதெல்லாமே ஒரு அனுபவஸ்தர் எழுதி வச்சது. அவர் அதை அனுபவித்து இந்தந்த சங்கதியினால் இப்படி எழுதியிருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதை நம்ம அவங்களுடைய கோணத்தை நம்ம சரியாக பார்க்காம நம்மளுடைய கோணத்துலேருந்து அதை கவனித்து பார்க்குறோம். எனக்கு என்னுடைய அறிவுக்கு என்ன இந்த உறவு முறையில் எட்டுமோ அதை பற்றி மட்டுமே கவனித்து பார்க்கும்போது அங்கே குழப்பம்தான் வருது. அதனால் அந்த பிரம்மா அப்படிங்கிறது யார், சரஸ்வதி அப்படின்னா யாருங்கிறத நல்லா பார்த்து அறிந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இந்த உறவு முறைகளை அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்தந்த ஒரு சங்கதியினால் சரஸ்வதிங்கிறது பிரம்மாவுக்கு மகளாக இருக்கிறாங்க, இந்தந்த சங்கதியினால் இந்த நிகழ்வுனால பிரம்மாவுக்கு வந்து மனைவியாக இருக்கிறாங்க, தாயாக இருக்கிறாங்க, தங்கையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க அனுபவப்பட்டு அதை பார்த்து அறிந்து எது பிரம்மா எது சரஸ்வதிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அதை எழுதியிருக்கிறாங்க. இப்போ இது நாள் வரைக்கும் பிரம்மாங்கிறது ஒரு தனியாக ஒரு 3 தேவர்களில் ஒருத்தராக இருந்தார். அவரும் கடவுள் தான், அவர் தான் சிருஷ்டி பண்ணார் நாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் சாமி பிரம்மாவை பற்றின எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது அது நம்முடைய அகங்காரம் தான், அந்த அகங்காரம் தான் பிரம்மாவாக இருந்து இங்கே சிருஷ்டிகளை செய்யுது அப்படின்னு சொல்லும்போது இப்போ பிரம்மானா யாருன்னு ஒரு சின்ன ஒரு புரிதல் நமக்கு வருது. அந்த மாதிரி சரஸ்வதி யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த அகங்காரத்துக்கும் அந்த சரஸ்வதின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமைக்கு இருக்கக்கூடிய உறவு முறைகளை நாம் கவனித்து அறிய முடியும். அதை நம்ம சரிவர கவனிக்காதனால தான் இந்த தப்பான அபிப்பிராயங்களை நாம் வச்சுக்க வேண்டிய ஒரு அவசியங்கிறது இருக்குது அப்படிங்கிறத சாமி வந்து சொல்கிறார். அதனால் அந்த நம்ம பிரம்மாங்கிறது முன்னாடி 4ஆம் அத்தியாயத்திலே சாமி வந்து தெளிவுபடுத்தியிருப்பார் அகங்காரத்தை பற்றி பேசும்போது. அது என்னென்னா, தேகமல்லாத ஒரு விஷயத்தை தேகம்னு நம்பிட்டு இருக்கக்கூடிய அந்த அகங்காரத்துக்கு பேர் தான் பிரம்மா அப்படின்னு முதலே ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாரு. இந்த உடம்பு, இந்த ஜடம் தான் பிரம்மா, இதுதான் அகங்காரம். அந்த அகங்காரம் என்ன சொல்லுதுன்னா, நான் தான் தேகம், இதுதான் சரீரம் அப்படின்னு ஒரு நினைப்போடு அது இருக்குது. ஆனால் சரீரம்னா சாமி என்ன சொன்னார், ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு தான் சரீரம். அதனால தான் செத்து போன போது அங்கே சரீரம் காணப்படுறது கிடையாது. இந்த ஜடம் சொல்லக்கூடிய இந்த உடம்பு அங்கே இருக்கவே செய்யுது. அப்போது செத்த போது சரீரம் தீர்ந்து போயிருக்கணும், அப்படி தீரவே இல்லை. அப்படி தீரக்கூடியது எதுவோ அதுதான் சரீரம்னு சொல்லி சாமி குறிப்பிட்டு, ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு தான் செத்து போன போது தீர்ந்து போகுது, அதுதான் வந்து சரீரமாக இருக்குது. ஏன்னா அது சலித்து வெளியில் போயிட்டே இருக்கணும், தீர்ந்து போயிட்டே இருக்கணும். அது திரவகம் மாதிரி அது ஆவியாகி போயிட்டே இருக்கணும், குறைஞ்சு போயிட்டே இருக்கணும், மெலிஞ்சு போயிட்டே இருக்கணும். அப்படி அது தீர்ந்து போகக்கூடிய சுவாபத்தில் இருக்கக்கூடியது நம்மளுடைய சுவாசம் தானே தவிர இந்த உடம்பு கிடையாது. ஏன்னா இந்த உடம்பை நீங்கள் சுட்டு எரிச்சாலோ இல்லை பூமியில் புதைச்சாலோ ஏதாவது ஒன்று மிச்சமாயிட்டே தான் இருக்குது. முழுவதும் அக்னியில் போட்டு பஸ்பமாக்கினா கூட சாம்பலாவது கிடைக்குது, அது முழுவதும் தீர்ந்து போகிறது கிடையாது. அது இல்லாமல் இந்த உடம்பை பாதுகாக்கணும்னு நினச்சா நம்ம இந்த லிக்விட்லலாம் வச்சு நம்ம அதை பாதுகாக்க முடியும். இந்த எகிப்திலெலாம் அந்த தைலங்கள் பூசி அந்த மம்மீஸை வந்து பாதுகாக்கிற மாதிரி இந்த உடம்பை நம்மளால் பாதுகாக்கவும் முடியும். இப்போது இந்த ஜீவசமாதி அந்த ஏற்பாடு நடத்துகிற இடத்துல கூட பாருங்கள், அந்த வில்வம், துளசி, அப்புறம் இந்த திருநீர், அதாவது அந்த சாம்பலெல்லாம் போட்டு தான் அவங்க அதை பேக் பண்ணுவாங்க. ஏன்னா வெளியிலேருந்து எந்த கிருமி கீடாதிகளும் வந்து அந்த உடம்பை வந்து பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா சாம்பலினுடைய குணம் அது, அதில் டேஸ்ட் இருக்காது, அதில் மனம் இருக்காது, அதில் எதுவுமே இல்லை. அதை வந்து எதுவுமே விரும்பாது. அந்த சாம்பலை எந்த ஒரு கிருமிகளும் அதை உணவாக எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா அதில் ஒன்றுமே இல்லை. அப்படி அந்த ஒரு விஷயம் அங்கே இருக்கும்போது மற்ற உயிரினத்தினால பாதிப்பு வராமல் அதை பாதுகாக்கிறதுக்காக தான் அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக சாமி வந்து வைக்க சொல்லியிருக்கிறாரு. இது பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக சித்தர்கள் கொண்டு வந்த ஒரு மெத்தடு தான் இது. அந்த மாதிரி தான் நாமளும் அந்த இறுதி சடங்கை வந்து செய்யணும் அப்படிங்கிறத சாமி வந்து வலியுறுத்தி இருந்தார்.
அப்போது இந்த தேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கிறது ஜீவசக்தியான வாயு தான். ஆனால் அந்த அகங்காரம் என்ன சொல்லுது, நான் தான் தேகம், இந்த உடம்பு தான் தேகம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு தான் அது அபிமானிச்சுட்டு இருக்குது. அதனால பிரம்மா அப்படின்னா தேகம் அல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஜடம், இது தேகம் அல்ல, ஆனால் இது தேகம்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அபிமானம் தான் அந்த அகங்காரம் அப்படின்னு சொல்லி சாமி 4ஆம் அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருந்தார். அப்போ இந்த ஜடத்துக்கு தான் அகங்காரம்னு பேர். அதனால தான் நீங்கள் அந்த பஞ்சபூதங்களுடைய உற்பத்தியை கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆகாசத்திலிருந்து வாயு உற்பத்தி ஆகுது, வாயுவிலிருந்து அக்னி உற்பத்தி ஆகுது, அந்த அக்னியிலிருந்து நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷ்ணு உற்பத்தி ஆகிறாரு, அந்த விஷ்ணுவிலிருந்து அகங்காரம் உற்பத்தி ஆகிறதா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த விஷ்ணுங்கிறது சுக்கிலம், அது ஜலாம்சமாக இருக்கக்கூடிய சுக்கிலம். அந்த சுக்கிலம் தான் கர்ப்ப பாத்திரத்தில் விழுகும் போது, அந்த சுக்கிலத்தில் முட்டை வடிவத்தில் போய் விழுகும் போது உள்ளே இருக்கிற வாயு வந்து ஜீவனாக மாறிடுது. ஆனால் அந்த முட்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய சுக்கிலம் தான் இது உடம்பாக மாறுது. அப்போது அந்த சுக்கிலத்திலிருந்து தான் இந்த உடம்புங்கிறதே உற்பத்தி ஆகுது. இதுதான் அதனால தான் மனசுலேருந்து அகங்காரம் உண்டாகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து சுக்கிலத்திலேருந்து இந்த ஜடம் உற்பத்தியானதை தான் அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த உடம்பு தான் அகங்காரம். ஏன்னா நான் தான் அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு சுட்டி காமிக்கிறோம், உடனே நம்ம மார்பு பகுதியை தொட்டுருவோம், நம்ம உடம்பை தொட்டுருவோம், நான் தான்ப்பா பண்ணேன், அது என்னுடையது அப்படின்னு சொல்லும்போது தொட்டு காமிக்கிறது எதுவாக இருக்குது, நம்ம உடம்பை தான் தொட்டு காமிக்கிறோம். நம்ம மனசையோ ஜீவனையோ குறிப்பிட்டு நான் தான் சொல்கிறது கிடையாது. இந்த தேகத்தை தான் நாம் நான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ அந்த ஜடம் தான் அங்கே அகங்காரமாக இருக்குது, நான்கிற பிரம்மாவாக இருக்குது. இந்த ஜடத்துக்கு தான் அந்த பிரம்மாங்கிற பேர். அப்போது சரஸ்வதி யார் அப்படிங்கிறத நம்ம ஆலோசனை பண்ணி பார்த்தோம்னா, அது நமக்குள்ளார இருக்கக்கூடிய நாவு, அதாவது நாக்கு. எப்படி அப்படின்னா, சரஸ்வதிக்கு வேத சாஸ்திரங்களில் பல வகையான பெயர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. பாரதி, பாஷா, கீர், வாக்கு, வாணி, சரஸ்வதி, அப்புறம் வசனம், வசா அப்படின்னு சொல்லி அந்த சரஸ்வதியினுடைய பெயர்கள் அங்கங்கே வந்து சரஸ்வதியை பற்றி பேசும்போதெல்லாம் அதுக்கு ஒரு அடைமொழியாக இந்த பெயர்கள்லாம் வந்து அங்கங்கே சூட்டியிருக்கிறாங்க. அதில் கவனித்து பார்த்திங்கன்னா, வாக்குன்னு ஒரு இந்திரியத்தையே இதை குறிப்பிட்டு சொல்லுது. வாக்குங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு இந்திரியத்தில் ஒன்று, பஞ்சேந்திரியங்களில் ஒன்று. நம்ம அதை வந்து ஞானேந்திரியங்கள்னு சொல்லுவோம். வாக்கு, வாணி, வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 வகையான இந்திரியங்களில் வாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு இந்திரியமும் ஒன்று. அந்த வாக்குங்கிறது என்னென்னா, சப்தத்தை வெளியில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுதான் வந்து சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடியது. நாவு அப்படின்னு சொல்கிறது அந்த நாக்கு, அந்த சப்தத்தை உண்டு பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு கருவி. அது ஒரு தொழில் செய்கிறதுக்கான ஒரு கருவி, பேச்சுங்கிற தொழிலை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கருவி. அப்போது அந்த வாக்குங்கிறது ஒரு இந்திரியம். அந்த வாக்குங்கிற இந்திரியத்துக்கு தான் நாவு அப்படின்னு நாம் சொல்கிறது உண்டு. அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதியை பற்றி குறிப்பிட்டு நாம் ஒரு மனிதர்களுக்குள்ளே நம்ம பேசிக்கும் போது என்ன சொல்கிறோம், ஒருத்தனுடைய வாக்கு பழிச்சு போச்சு அப்படின்னா அது கெட்ட நாவு, கெட்ட சரஸ்வதி, கெட்ட வாக்கு, கெட்ட சரஸ்வதி அப்படின்னு நம்ம சொல்கிறதெல்லாம் உண்டு. அப்போ உலகவாசிகள்லாம் ஒரு விஷயமா பேசும்போது அவங்க கெட்ட வாக்கு, கெட்ட சரஸ்வதி அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்போ கெட்ட நாவு அப்படின்னு அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நாவை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சரஸ்வதினாலே அது நாவு அப்படின்னு சொல்லி குறிப்பிட வேண்டியதாக இருக்குது. அப்போது அந்த நாக்கு தான் சரஸ்வதியாக இருக்குது. அப்போது இவ பிரம்மாவுக்கு மகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜடம்ங்கிறது பிரம்மா அப்படின்னா, இந்த பிரம்மாவிலேருந்து, இந்த பிரம்மாவாக இருக்கக்கூடிய இந்த உடம்புல இருந்து தான் நாக்குங்கிற அந்த உறுப்பு உண்டாயிருக்குது. இந்த நாக்குங்கிற உறுப்பை யார் உண்டு பண்ணா அப்படின்னா இந்த உடம்பு தான். இந்த உடம்பை நம்ம என்னன்னு சொல்லியிருந்தார் சாமி, அகங்காரம் அப்படின்னு சொன்னார். பிரம்மாங்கிற அகங்காரம்னார். அப்போ அந்த பிரம்மானால் உண்டு பண்ணப்பட்ட ஒரு இந்திரியம், ஒரு உறுப்பு தான் வந்து நாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த ஜடம்ங்கிறது இல்லைன்னா அங்கே நாவுங்கிறது உண்டாகாது. அப்போ இந்த நாவு எங்கிருந்து உண்டாயிருக்குது அப்படின்னா இந்த ஜடத்திலிருந்து தான் உண்டாயிருக்கு. அப்போ இந்த ஜடத்திற்கு இந்த நாவுங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா சந்தானம் ஆகுது, குழந்தையாகுது. அந்த ஜடம் மூலமாக அது உண்டானதுனால ஜடம் வந்து சிருஷ்டிகர்த்தாவாயிருது, சிருஷ்டி செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது. அதனால சிருஷ்டி செய்யப்பட்ட ஒரு உறுப்பாக நாக்குங்கிறது இருக்குது. அப்போது தகப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் பிரம்மாங்கிறவர் இருக்கிறார், உண்டு பண்ணக்கூடிய சிருஷ்டியாக இருக்கிறார். அப்போது அங்கே சந்தானமாகும் போது அவளை மகள்னு சொல்லி சரஸ்வதியை நாம் குறிப்பிட்டு சொல்கிறோம். இப்போ இதில் சந்தானம்னாலே நம்ம மகள் தான் எடுத்துக்கணுமா, ஏன் மகன் எடுத்துக்கூடாதா?
அது ஏன் பெண் பாலாக குறிப்பிடணும், ஏன் ஆண் பாலாக குறிப்பிடக்கூடாதா, அப்போ சரஸ்வதிங்கிறது ஆணாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நமக்குள்ளார வரலாம். குழந்தை தான் உண்டாயிருக்குது, அவ்வளோதான். அதுலேருந்து உண்டாயிடுச்சுனாலே அது குழந்தை தான். அந்த குழந்தைக்கு பெண் பால்னு குறிப்பிடுறதுக்கு என்ன இருக்குது? அது பெண் தான் அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு நிர்ணயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்கே ஸ்திரீ அப்படிங்கிறப்போ சக்தி அப்படின்னு வருது, சக்தி ஆகுது. ஏன்னா புருஷன் அப்படிங்கிறப்போ அது புறத்தில் வசிக்கிறவன், சக்தியாக சலித்து வெளியில் வரும்போது அது மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தியாக இருக்குது. அப்போது புறத்தில் வசிக்கிறவன் புருஷன், அது வந்து ஆண் அப்படின்னா அதுலேருந்து சலித்து வெளியில் போகக்கூடிய சக்திங்கிறது பெண் அப்படின்னு ஆகுது. அதனால தான் இவங்க 2 பேரும் நம்மளுடைய அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி சாமி இதுக்கு முன்னாடி அத்தியாயங்களே குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அப்போது சக்தியாக சலித்து போகும்போது அது பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் அது இருக்குது. அதனால தான் சக்தி இல்லைன்னா உலகம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். ஏன்னா இந்த உலகத்தினுடைய லோக மாதாவாக யார் இருக்காங்கன்னா சக்தி தான் இருக்குது. அந்த மனம் அப்படிங்கிற அந்த சக்தி தான் வெளியில் வியாபிக்கும் போது உலகம்ங்கிறது உற்பத்தி ஆகுது. அந்த சக்தி இல்லைன்னா உலகத்தினுடைய உற்பத்திங்கிறதே கிடையாது. அந்த சக்தி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்தம் தான் அது, அதாவது ஓசை. அந்த சப்தம் இல்லைன்னா சக்தி கிடையாது. ஒருத்தன் படுத்த படுக்கையாக ஒருத்தன் கிடக்கிறான், இன்னும் ஒரு 10 நாளில் செத்து போயிடுவான், அவ்வளோதான் ஜீவன் இருக்குது. அவர்னால் ஏதாவது சப்தமாக பேச முடியுமா? அவர் செய்கை மட்டும்தான் காமிக்கிறாரு. இன்னும் நாள் போக கை கால் கூட அசைக்க முடியாது. ஏன்னா சக்தி குறைபாடு வந்துட்டே இருக்குது. இன்னும் 10 நாள் வரைக்கும் தான் உள்ளுக்குள்ளார அந்த பேட்டரி பேக்கப் இருக்குது. அதுக்கப்புறம் அது எம்டி ஆயிரும். அப்போ அது வந்து செயலிழந்து போயிடும் அந்த உடம்பு. அப்புறம் எந்த அசைவும் உண்டாகாது. அப்போது இருக்கிற அந்த கொஞ்சம் சக்தியை வச்சு அவரால் என்ன பண்ண முடியும்னா, முதல்ல கை கால் அசைப்பார், கொஞ்சம் முணுமுணுப்பார். அதில் இன்னும் கொஞ்சம் சக்தி குறைபாடு வரும்போது கை கால் அசைப்பார். அது இன்னமும் சக்தி குறைவுபடும் போது கண்களால் மட்டும்தான் அவரால் ஒரு கோஷ்டிகளை செய்ய முடியும், ஒரு பாவனைகளை செய்ய முடியும். அவ்வளோதான் அவருக்கு வந்து அந்த சக்திங்கிறது இருக்குது. அப்போ அந்த சக்தியினுடைய குறைபாடு வர வர அங்கே சப்தம்ங்கிறது இல்லாமல் போகுது. அந்த சக்தி அதிகமாக சப்தம்ங்கிறது வர ஆரம்பிக்குது. அது எப்படின்னா, அந்த பிறந்த உடனே ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு உலகத்தினுடைய விஷயத்தை சும்மா கவனிக்குது, அவ்வளோதான். ஆனால் என்னன்னு அதனால் பார்க்க தெரியாது, அதனால் பேச முடியறது கிடையாது. அதுலேருந்து சப்தம்ங்கிறது உண்டாகிறது கிடையாது. அது ஒவ்வொன்றையும் கவனித்து பார்த்து இதுதான், இது இந்தந்த சங்கதி தான் அது அறிய என்ன ஆகுதுன்னா, நாம் தாய்மொழியில் எதையாவது ஒன்று அந்த குழந்தைகிட்ட பேசுவோம். அந்த குழந்தைக்கு புரியுதா என்னன்னுலாம் தெரியாது நமக்கு. ஆனால் நாம் நம்மளுடைய தாய்மொழியை அந்த குழந்தைகிட்ட பேசுவோம். அதுவும் புரிஞ்ச மாதிரி தலையாட்டுற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் கொஞ்ச நாள் அது என்ன பண்ணுது, அந்த தாய்மொழியை கற்றுக்கவும் செய்யுது. கற்றுக்கிட்டு நாம் எப்படி உச்சரித்தோமோ அந்த உச்சரிப்பை அது வெளியில் சொல்லவும் செய்யுது, அந்த உச்சரிக்கவும் செய்யுது. அப்போது அதனுடைய சக்தி அதிகமாக வியாபிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். சும்மா பார்த்துட்டு இருந்த அந்த மனசு இப்போ வெளி விஷயங்களில் பிடிச்சிக்கிட்டு அதில் விஷயங்களை பதிய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த புத்திங்கிறது வர ஆரம்பிக்கவும் அது ஒவ்வொன்றையும் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எப்படி அந்த சப்தத்தை எழுப்பணும் அப்படிங்கிறத அது கற்றுக்குச்சு. அப்போது சக்தியினுடைய வியாபகத்தன்மை அதிகமாகவும் அங்கே சப்தம்ங்கிறது வெளியில் வருது அந்த குழந்தைக்கு. அந்த சக்தி உள்ளுக்குள்ளாரே இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையினால சப்திக்க முடியாது, பேச முடியாது. அப்போது மனம்ங்கிறது நல்லா வெளிப்பட்டுருச்சு, சக்திங்கிறது நல்லா வெளிப்படுதுன்னா சப்தம் வந்துடுது. சக்தி குறைபாடு வரும்போது சப்தம்ங்கிறது குறைய ஆரம்பிச்சிருது. அதனால தான் சாமி சொல்கிறாரு, அந்த சக்தி தான் சப்தமாக இருக்குது, அது சப்த ரூபமாக தான் சக்தியாக சலித்து வெளியில் போகுது அப்படிங்கிறாரு. அப்போ சக்தி இல்லைன்னா அங்கே பேச்சும் கிடையாது, அங்கே மூச்சும் கிடையாது. ஏன்னா சுவாசமாகவும் சப்தமாகவும் தான் அது வெளியில் போகுது. ஏன்னா இந்த மூக்கும் இந்த வாயு தான் அந்த போயிட்டு வரக்கூடிய ஒரு வாசல். அது அந்த நம்மளுடைய 4 அகங்காரமும் அந்த மனசும் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பந்தப்பட்டு அதை பிடிச்சு வைக்கிறதுக்கான ஒரு வாசலாக இந்த 2 தான் இருக்குது. அப்படி தான் அது சப்த ரூபமாக, அதாவது வாயு ரூபமாக வெளியில் போகுது. பார்க்கும்போது வாயு ரூபமாக போகிறது நமக்கு தெரியறதில்ல, கேட்கும்போது வாயு ரூபமாக போகிறது நமக்கு தெரியறதில்ல, தொடும்போது நமக்கு வாயு ரூபமாக போகிறது நமக்கு தெரியறது கிடையாது. ஆனால் ஒரு வாசனை எறிகிறதுக்கோ சுவாசிக்கும் போதோ இல்லை பேசும்போதோ அந்த வாயு வெளியில் போகிறத நம்மளால் கவனிக்க முடியும். அப்போது அந்த சக்தி வாயு ரூபமாக வெளியில் போகிறதுக்கு இருக்கக்கூடிய 2 வாசல் தான் இந்த மூக்கு துவாரமும் இந்த வாய் துவாரமும். அப்போ இந்த வழியாக தான் அது வாயு ரூபமாக வெளியில் போகவும் உள்ளார வரவும் செய்யுது. அப்படி அந்த சப்தம்ங்கிறது இல்லாமல் போகும்போது அதனால தான் மூச்சு இல்லாமல் போயிடுது. ஏன்னா உள்ள சக்தி இருந்தால் தானே சப்தம் வர்றதுக்கு, அங்கே சக்தி இல்லைன்னு இருந்தால் தானே வாயுவாக அது வெளியில் வர்றதுக்கு. அங்கே சக்தி இல்லைன்னா அது சப்திக்கவும் முடியாது, வாயு ரூபமாக வெளியிலையும் வர முடியாது. அதனால தான் சாமி சொல்கிறாரு, சக்தி இல்லைன்னா சப்தமும் இல்லை மூச்சும் இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ இந்த நிலைமைக்கு பேர் தான் சமீரணன் அப்படின்னு பேர். ஏன்னா வாயு வெளியில் போய் தீராத நிலைமை.
அது முழுவதும் தீர்ந்து போனாலும் அங்கே சப்தமும் கிடையாது, மூச்சும் கிடையாது, அது செத்துப்போன பிணமாயிரும். ஆனால் தூங்குகிற சமயத்தில் கூட அந்த மனம்ங்கிறது முழுவதும் உள்ளுக்குள்ளார அடங்கி இருக்கும்போது, தன்னுடைய சொஸ்தானத்தில் அடங்கி இருக்கும்போது, தன்னுடைய ஜீவனோட அது அடங்கி இருக்கும்போது, அந்த மனசுக்கு சமீரணன்னு பேர், அந்த வாயுவுக்கு சமீரணன்னு பேர். அந்த வாயு வெளியில் போக்குவரத்தை நிறுத்திடுது. அதனால தான் உலகம்ங்கிறது உண்டாகிறது கிடையாது. அது அப்போது வாயினாலையும் மூக்குனாலையும் அது வெளியில் போகிறது அங்கேயும் நிறுத்தப்படுது. அதனால தான் அப்படிப்பட்ட ஒரு சக்தி உள்ளுக்குள்ளார அடங்கின நிலைமைக்கு தான் சமீரணன் அப்படின்னு சொல்லி சாமி குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதாவது நம்ம தூங்குகிற சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நம்ம தூங்கும்போது நம்முடைய நிலைமை என்ன, அதுதான் சமீரணன் அப்படிங்கிற நிலைமையாக நாம் புரிஞ்சுக்கலாம். அப்போ சக்தி வாயு ரூபமாக வெளியில் சலிக்காமல் நம்மளுடைய உள் வழியாக அது மேலும் கீழும் மட்டுமே நடமாடிட்டு இருக்கக்கூடிய நிலைமை. அது வெளியில் போகாமல் உள் வெளி அப்படிங்கிற அந்த பகுதியில் அது வியாபிக்காமல் மேல் கீழ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் மட்டுமே அது நடனம் ஆடிட்டு இருக்காது. மேலேயும் கீழேயும் போயிட்டு வரக்கூடிய ஒரு போக்குவரத்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தான் சமீரணன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த சக்திங்கிற அந்த வாயு வெளிரூபமாக சலிக்காமல் உள்ளுக்குள்ளாரே இருக்கும்போது அங்கே தூக்க சமயத்தில் நமக்கு என்ன இல்லை, மனம் இருந்தாலும் அது வேலை செய்யலை. அது மனம் இருக்குதானே நமக்கு தெரியறது கிடையாது. பார்க்கவும் முடியாது, கேட்க முடியாது, அறிய முடியாது. நம்மளுடைய நிலைமை என்னன்னு நமக்கு தெரியாது. இப்படி எதுவுமே அறிய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கும்போது அதை நம்ம என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, அது ஜீவன் மட்டுமே இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது. அங்கே சிவன் மட்டுமே இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது. அதுதான் களங்கம் இல்லாத தன்மை அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அங்கே களங்கம் உள்ள தன்மை வரணும்னா மாயை இருக்கணும், அந்த சலனம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கணும். அங்கே சலனம் இல்லைன்னா அங்கே மாயை இல்லைன்னு அர்த்தம். மாயை இல்லைன்னா அங்கே பிரம்மங்கிற வஸ்துவும் இல்லாமல் போய் அது சதாசிவமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் இருக்கக்கூடிய நிலைமை அது. அதனால தான் சாமி ஒருத்தன் முழிச்சு வெளியில் வந்துட்டான்னா ஒரு 10-20 பேர்த்த கொலை பண்ணுற அளவுக்கு கொடிய சித்தம் உள்ளவனாக இருப்பலாம். ஆனால் அவன் தூங்கும்போது அவன் ஈஸ்வரனாக இருக்கிறான்னு அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போ முழிச்சு வெளியில் வந்தால் அவன் ரவுடி தாதா, அவன் பெரிய கொலைக்காரன், அவன் ரொம்ப ஒரு தீவிரவாதியாக எல்லாத்தையும் அடிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கொடிய சித்தம், அதாவது கொஞ்சம் கூட அவன் ஈவு இறக்கம் இல்லாதவனாக இருக்கலாம். யாரை பார்த்தாலும் இப்போ உனக்கு பிடிக்கலன்னா காரணமே தேவையில்லை, அவனை வெட்டிடலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கொடிய சித்தம் உள்ளவன், அவ்வளோ ஒரு கொடூரக்காரன். அப்படிப்பட்டவன் முழிச்சிருந்தா மட்டும்தான் அந்த குணம் அவனுக்கு இருக்கும். அதே அவனுடைய சக்தி உள்ளில் அடங்கி போயிடுச்சுன்னா அவன் பரிசுத்தமான ஈஸ்வரனாக அவனால் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது இங்கே சாமி என்ன சொல்கிறாரு, நம்மளுடைய சக்தி உள்ளில் அடங்கும் போது அங்கே சிவன் மட்டுமே இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம், சிவனாக நாம் இருக்கிறோம். எப்படின்னா நம்முடைய சக்தி சப்தம் அல்லது ஓசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமையில் வெளியில் போகாமல் நமக்குள்ளாரே அடங்கி இருக்கும்போது அங்கே சலனம்ங்கிறது உண்டாகிறது கிடையாது. அங்கே மனதனுடைய வியாபகத்தன்மை கிடையாது, உலகம் கிடையாது, நான்கிற அகங்காரம் கிடையாது, எதுவும் இல்லாமல் அது தனக்குள்ளாரே எல்லாமே அடங்கி இருக்குது. அது வெளிப்படலை அப்படின்னா நாம் பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் உள்ளுக்குள்ளார ஓடிடுது. வெளியில் எட்டி பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லாமே வெளியில் வந்துடுது. அப்போது நமக்குள்ளாரே அடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் நாம் சமீரணன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையை நாம் பார்க்க முடியும். அப்போது அந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு சக்தியும் அங்கே செயல்படுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஒரு உதாரணத்தை சொல்கிறார். அந்த காலத்தில் சாமி வாழ்ந்த காலத்தில் சாண்டோ ராமமூர்த்தி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாராமா. பெரிய பயில்வான் அவர் கையை நீட்டி வச்சிட்டாருன்னா அவர் கையை மடக்கிறதுக்கு 10-20 பேர் ஆனால் கூடவும் முடியாது. அத்தனை 10-20 பேருடைய பலத்தை கொடுத்தா கூட அவர் நீட்டின கையை மடக்கி காமிக்க முடியாது. அவருக்கு அவ்வளோ ஒரு அந்த உடம்புல அவ்வளோ ஒரு பலம், அப்படி ஒரு திடகாத்திரமாக இருக்கிறார். அப்போ முழிச்சிருந்த சமயத்தில் அவர் கையை நீட்டி ஒரு பெட் கட்டலாம், எங்கே என் கையை மடக்கி காமிக்க பார்க்கலான்னு 10-20 பேர் முயற்சி பண்ணுறாங்க, முடியல. அவருக்கு அவ்வளோ பலசாலி, அவர் எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறார். ஆமாப்பா நீ ரொம்ப பெரிய பலசாலி தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய திடகாத்திரம் அங்கே இருக்குது. அதே சாண்டோ ராமமூர்த்தி தூங்கிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தை போய் அந்த கையை இப்படின்னா அது மடங்கிடும், இப்படின்னா விரிஞ்சிடும். அப்போ அவருடைய சக்தி என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். முழிச்சிருந்தா தான் அவருடைய திடகாத்திரமெல்லாம் அங்கே செயல்படும், அவருடைய உடம்புக்கு வலு கிடைக்கும், அவர் நினச்சதை செய்ய முடியும். நீட்டணும்னு நினச்சா நீட்டலாம், மடக்கணும்னு நினச்சா மடக்கிடலாம் அவர். ஆனால் தூங்கிக்கிற நேரத்தில் அது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. இந்த கை மடக்கிறதும் நீட்டுறதும் நாம் எங்கே வேணால் கையை நீட்டுவோம், எங்கே வேணால் மடக்குவோம், நம்மளுடைய ஒரு அனுமதியே இல்லாமல் அது நடந்துகிட்ருக்கும். கையை தலைக்கு வைப்போம், கீழே வைப்போம், நம்ம உடம்பு மேலே வைப்போம், பக்கத்தில் யாராக இருந்தால் அவங்க மேலே கையை போடுவோம். அது நமக்கே தெரியாது, நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் அந்த விஷயம் நடக்கும். அப்படி இருக்கும்போது அந்த சாண்டோ ராமமூர்த்தியினுடைய கையை ஒரு சின்ன குழந்தை வந்தால் கூட
மடக்கவும் அதை நீட்டவும் செஞ்சிட முடியும். அப்போ அந்த சக்தியினுடைய வியாபகத்தன்மை நமக்குள்ளார அடங்கிடுச்சுன்னா அங்கே சக்திங்கிறது வெளியில் இல்லை, நம்ம உடம்புல செயல்படாது அப்படிங்கிறது தான் சாமி இப்படி ஒரு ஒரு பலவானை வந்து உதாரணமாக வச்சு சாமி வந்து சொல்கிறாரு. ஏன் அவருக்கு பலம் இல்லாமல் போச்சு? நாம் தூங்குனதுனால. தூங்கும்போது அங்கே என்ன நடக்குது? சக்தி நமக்குள்ளார அடங்கி போகுது. அப்போ நமக்குள்ளார அடங்கி போகுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா நமக்குள்ளார லயித்து அந்த ஜீவன்லேயே அதை லயித்து போயிடுது. அது வெளி விவகாரங்கள் வெளியில் யார் கையை மடக்கிறாங்கன்னு கூட அவருக்கு தெரியறது கிடையாது. தெரிஞ்சால் அவர் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார். ஏன்னா அங்கே கூட தோல்வியை ஒத்துக்க மாட்டார். அவர் தூங்கும்போது கூட நாம் ஜெயிச்சு தான் ஆகணுங்கிற அந்த நிலமையில் அவருக்கு அந்த அகங்காரம் இருக்கும் இல்லையா? நாம் இங்கே எப்படி தோல்வியை ஒத்துக்க முடியும்? அவருக்கு யாராவது மடக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே கையை பலமாக நீட்டி வச்சுக்குவார். அப்போது யார் மடக்கிறாங்கன்னு கூட தெரியாத நிலமையில தான் அவர் தூங்கிட்டு இருக்கிறார். ஏன்னா சக்தியினுடைய வியாபகத்தன்மை வெளியில் போகாமல் உள்ளுக்குள்ளாரே அடங்கியிருக்கிறதுனால தான். அதுக்கு காரணம் ஏன் வெளி விஷயங்கள் தெரியல, ஏன் நாம் தூங்கிட்டு இருக்கிறோங்கிற நிலைமை கூட நமக்கு தெரியல அப்படின்னா அந்த மனம் அந்த ஜீவனில் லயிச்சு போயிடுது. தூங்கும்போது அந்த மனம் இருக்கக்கூடிய அந்த அந்த ஸ்தானம் கூட அதுக்கு தெரியறது கிடையாது. அந்த மனம் தான் எங்கே இருக்கிறோங்கிறது கூட அதுக்கு தெரியறது கிடையாது. நாம் உள்ளதாக இருக்கிறோம் இல்லை வெளியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு எந்த ஒரு எண்ணமும் அதுக்கு உண்டாகிறது கிடையாது. காரணம் அது ஜீவனில் லயிச்சு போனதுனால தான். அப்போது நமக்கு ஏதாவது ஒரு சப்தமோ ஓசையோ அந்த நம்ம தூங்கி கொண்டு இருக்கும்போது நமக்கு உண்டாகுமானா உண்டாகிறது கிடையாது. சிலர் தூங்கும்போது கொரட்டை விடலாம். தூங்கும்போது சப்தம் வருதே சாமி அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அந்த கொரட்டையை நீங்கள் அதை விடலை. அது ஏதோ வாயுவுக்கு ஒரு தடை ஏற்படும் போது அந்த எதிரொலியாக அது வெளியில் வருது, அவ்வளோதான். மற்றபடி நாம் உட்காந்து படுத்துக்கிட்டே தூங்கிட்டே நான் வந்து அந்த சப்தத்தை எழுப்புறேன்னு சொல்லி நாம் அதை செய்கிறது கிடையாது. அது வாயு அந்த சமீரணன் மேலும் கீழும் போயிட்டு வர்றதுக்கு ஒரு தடை ஏற்படுது. அந்த தாடை நம்மளுடைய கீழ் தாடை இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து மேல் தாடையும் கீழ் தாடையும் சமமாக இருக்கணும் அந்த முன்னாடி இருக்கிற அளவில். அப்படி இருந்தால் அவங்களுக்கு கொரட்டை வராது. மேல் தாடை வந்து முன்னாடி நீட்டி இருக்குது, கீழ் தாடை வந்து உள்ளார போயிருக்குது அப்படிங்கிற நிலமையில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கொரட்டை வரும். ஏன்னா அந்த கீழ் தாடை என்ன பண்ணுன்னா அந்த தொண்டை வலி வரைக்கும் நம்ம வாயை மூடி இருக்கும்போது அது போய் அங்கே ஒரு அடைப்பை ஏற்படுத்துது. அது விழுங்கும் போது அது தெரியறது கிடையாது. ஆனால் சமீரணன் ஒரு கதி ஓடும்போது அதுக்கு இடைஞ்சல் உண்டாகுது. மற்றபடி அது சுவாசத்துக்கோ நம்மளுடைய உணவு குழாய்க்கோ அது எந்த இடைஞ்சலையும் கொடுக்கறது கிடையாது. ஆனால் தூங்கும்போது அந்த சமீரணனுக்கு அது ஒரு இடைஞ்சல் உண்டாகுது. அதனால தான் அந்த தாடை வந்து உள்பக்கமாக தள்ளி இருந்துச்சு, மேல் தாடை முன்னாடி நீட்டி இருக்குது யாருக்காவது அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக தூங்கும்போது அந்த கொரட்டைங்கிறது வரவே செய்யும். ஏன்னா அந்த கீழ்த்தாடை அந்த சமீரணன் போகக்கூடிய அந்த பாதையை டிஸ்டர்ப் பண்ணுது. அதில் பட்டு உரசும் போது உண்டாகக்கூடிய ஒரு எதிரொலி தான் அந்த கொரட்டைங்கிற அந்த சப்தம். அப்போது அந்த கொரட்டை கூட நாம் செய்யலை. அது நம்மளுடைய அனுமதியோடு அது வர்றது கிடையாது. அது எப்படி அது உண்டாகுதுன்னு கூட நமக்கு தெரியறது கிடையாது. தூங்கும்போது அந்த சமீரணன் போக்குவரத்துக்கு தடை ஏற்படுறதுனால வர்ற சப்தம் தானே தவிர மற்றபடி வேறு எந்த சப்தத்தையும் நம்மளால் எழுப்ப முடியறது கிடையாது. ஒரு சிலர் வந்து தூக்கத்தில் ஏதாவது ஒன்று புலம்புவாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் அங்கே ஏதாவது ஒரு சொப்பனம் உண்டாகும். எதையாவது ஒன்று நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த சொப்பனத்தில் எதையாவது ஒன்று பார்த்துட்டு புலம்புறது உண்டு. அப்போ அந்த சொப்பனத்தில் நமக்கு தூக்கம்னு சொல்ல முடியாது. தூக்கம் அப்படின்னா அங்கே சொப்பனம் கூட இல்லாத நிலைமை தான் நம்ம தூக்கம்னு சொல்ல முடியும். அங்கே தூக்கம்னு ஒன்று இருக்கிற நேரத்தில் சொப்பனம் வந்துருச்சுன்னா அங்கே மனம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஏன்னா சொப்பனத்தை பற்றி சாமி குறிப்பிடும்போது என்ன சொல்கிறாரு? ஒரு வேலை செஞ்ச இடத்துலேருந்து இந்த உலகத்தில் அது ஏதாவது ஒரு தொழில்களை செய்யுது, பார்க்கவோ கேட்கவோ அறியவோ செய்யுது. அந்த சங்கதிகளை அது வீட்டுக்குள்ளார வந்ததுக்கப்புறமோ அதை பற்றி நினச்சிக்கிட்டு ஆலோசனை பண்ணுறது தான் வந்து சொப்பனம்னு சொல்கிறாரு. அப்போ அந்த சொப்பனம்ங்கிறது அங்கே தொழிலாகுது. அப்போ அது மனதினுடைய ஒரு செயல்பாடாக அங்கே இருக்குது. அப்போ மனம்ங்கிறது அங்கே ஆக்டிவாக தான் இருக்குது. அது உள்ளுக்குள்ளாரே இருந்து அந்த தொழிற்சாலையில் நடந்த விஷயங்களை அது ஆலோசனை பண்ணுற ஒரு விஷயம். அப்போ அது தூக்கம் கிடையாது. சொப்பனம்ங்கிறது தூக்கம் அல்ல. அந்த தூக்கத்துக்குள்ளே தான் அந்த சொப்பனம் வருது. ஆனால் சொப்பனம் நேரத்தில் அந்த மனம் செயல்பட்டுட்டு தான் இருக்குது. அந்த நேரத்தில் சமீரணன் ஓடுறது கிடையாது. சமீரணன் ஓடிச்சுன்னா அங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கிறது கிடையாது. ஆழ்ந்த தூக்கம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த நிலைமையில தான் நாம் இருப்போம். நமக்கு எந்த சொப்பனமும் வராது, எந்த ஒரு நினைவுகளும் அங்கே வந்து எட்டி பார்க்காது. அப்போது நம்ம தூங்கும்போது நமக்கு எந்த ஒரு சப்தமும் இல்லை. காரணம் என்னென்னா நமக்குள்ளார இருக்கக்கூடிய சுவாசம் வெளியில் போகிறது கிடையாது. ஆழ்ந்த தூக்கத்தில் அந்த சுவாசத்தினுடைய கதிங்கிறது நமக்கு நார்மலாக பகலில் இருக்கிற மாதிரி இருக்கிறது கிடையாது. அது சமீரணன் அப்படின்னு சொல்லக்கூடிய கதியாக மேலும் கீழும் போயிட்டு வந்துட்டுருக்கோம். முழிச்ச உடனே அது வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய கதியாக உள்ளாரையும் வெளியிலையும் போயிட்டு வந்துட்டுருக்குது. அந்த கதியினுடைய மாற்றம் விழிக்கும் போது மாறுது. ஏன்னா அதனால தான் அதுக்கு மாயைன்னு பேர்.
அது உள்ளுக்குள்ளார ஓடுச்சுன்னா அதுக்கு பேர் பிரம்மம். அதாவது அந்த சதாசிவமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அது களங்கம் இல்லாத தன்மையில் இருக்குது. மேலும் கீழும் ஓடும்போது, உள்ளாரையும் வெளியிலையும் ஓடும்போது களங்கமுள்ள தன்மையில் இருக்குது. அதனால அதை மாயின்னு சொல்லி நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். அப்போது சப்தம் அந்த ஓசை அப்படிங்கிறது வந்து தான் இங்கே சக்தியாக மாறுது. அந்த சக்திங்கிறது யாராக இருக்காங்கன்னா ஸ்திரீயாக இருக்காங்க. அது ஒரு பெண்ணு தான் அது. அதனால தான் பிரம்மாவுக்கு பிரம்மாங்கிற ஜடத்திலிருந்து நாக்குங்கிற அந்த உறுப்பு உண்டாகும் போது அதை பெண்ணுன்னு சொல்லி குறிப்பிட்டு மகள்னு நம்ம சொல்கிறோம். அதை மகன் சொல்லி நம்ம குறிப்பிட முடியாது அப்படிங்கிறத சாமி வந்து இங்கே குறிப்பிட்டு ஒரு காரணம் சொல்கிறார். இப்போ அந்த ஸ்திரீயாக இருக்கக்கூடிய அந்த சப்தத்தை உண்டாக்குறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது நாவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்திரீ அப்படின்னு சொல்கிறோம். அந்த சப்தத்துக்கு தான் சரஸ்வதி அப்படின்னு சொல்லி பேர். அந்த சப்தம் அப்படிங்கிற சரஸ்வதி எப்படி அந்த உண்டாகுது அப்படின்னா, இந்த நாக்கும் இந்த அகங்காரமும் சேர்ந்தாதான் அது உண்டாகும். அந்த உடம்பும் இந்த உடம்புல இந்த நாக்கு இருக்குது, இது ரெண்டுமே கனெக்ட் ஆகணும். அந்த நான்கிற அகங்காரமும் அப்புறம் இந்த நாக்கும் கனெக்ட் ஆகணும். அப்போ தான் வந்து பேச முடியும். ஏன்னா நாம் ஒரு குழந்தைக்கு பேச்சு சொல்லி தரும்போது, நம்ம தாய்மொழியில் சொல்லி தரும்போது அது ஒவ்வொரு விஷயத்தையும் படித்து புரிஞ்சு பதிவு பண்ணிக்குது புத்தி மூலமாக. அது புத்தி பூர்த்தி ஆகும்போது அகங்காரம் வெளிப்படுது. அந்த அகங்காரம் என்ன பண்ணுது, புத்தியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற விஷயங்களை வச்சு தான் அது பேச செய்யுது. அம்மா அப்படின்னு சொல்லணும்னா அது ஏற்கனவே புத்தியில் பூர்த்தி ஆகிருக்கணும். அந்த விஷயம் வந்து பதிவு ஆகிருக்கணும். அப்போ தான் அதனால் உச்சரிக்க முடியும். அப்போது அந்த உச்சரிப்புக்கு அந்த நான்கிற அகங்காரம் காரணமாகுது. நான்கிற அகங்காரம் தான் அந்த பதிவுகளை எடுத்துகிட்டு வந்து நமக்கு அந்த மனசுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு வேலையை செய்யுது. அதனால தான் அகங்காரங்கிறது இல்லைன்னா அந்த மனசுக்கு ஒன்று பார்த்தா அது இந்த பொருள் தான் தெரியாது. ஒரு கம்ப்யூட்டரை பார்க்குறோம், பார்த்த உடனே இது என்னன்னு யாராவது கேட்டால் உடனே அடுத்த செகண்ட் ஒரு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே சொல்லிடுறோம் இது கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பதிவாக இருக்குது ஏற்கனவே. அந்த பதிவை கொண்டு வந்து மனசுக்கு பார்த்த உடனே காமிச்சு கொடுத்தது யாருன்னா இந்த அகங்காரம் தான். இந்த அகங்காரம் இல்லைன்னா அந்த மனசு அந்த கம்ப்யூட்டரை பார்க்கும், ஆனால் அது என்னன்னு தெரியாது. ஒரு சில டைம் அந்த புத்தி பேதலிச்சு போயிடும். அதுக்கு மறதின்னு சொல்லுவோம். அந்த புத்தியிலேருந்து அந்த ஸ்டோரேஜ் எடுத்துகிட்டு வரதுக்கு டிலே ஆகும். இல்லைன்னா எங்கே வச்சோம் அப்படின்றது தெரியாமல் போயிடும். அங்கே புத்தி சரிவர வேலை செய்யலை அப்படின்னா நம்ம உடனே மறதி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இல்லை இதுக்கு என்னமோ ஒரு பேர் இருக்குது, நான் மறந்துட்டேன், சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அங்கே புத்தி அந்த ஸ்டோரேஜை டெம்பரவரியாக கூட சேவ் பண்ணி அதை அழிச்சிருக்கும். இது நமக்கு என்ன அவசியம் இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அது ஆட்டோ டெலிட் ஆகிருக்கும் டெம்பரவரி மெமரியில் சேவ் பண்ணதுனால. பிரைமரி மெமரியில் சேவ் பண்ணியிருந்தால் நாங்கள் சாகிற வரைக்கும் கூட அது நினைவிலேயே இருக்கும். தூக்கத்தில் எழுப்பி இது என்னன்னு கேட்டால் கூட முடித்த உடனே இதுதான் அப்படின்னு நம்ம பதில் சொல்கிற அளவுக்கு இருக்கும் அந்த பிரைமரி மெமரிங்கிறது. டெம்பரரி மெமரியில் சேவ் பண்ணிச்சுன்னா அது ஆட்டோ டெலிட் ஆகிரும். 4 நாள் முன்னாடி என்ன குழம்பு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த குழம்பை ருசி பார்த்துருக்குறோம், அந்த குழம்பு பேர் என்னன்னு தெரியும், அதை பற்றி 4 வார்த்தை பெருமையாக கூட யார்கிட்டயாவது பேசியிருப்போம். ஆனால் இன்றைக்கி அது ஞாபகத்தில் இல்லை அப்படின்னா அது டெம்பரரி மெமரியில் சேவ் ஆனதுனால தான். அது நமக்கு அவசியம் இல்லாதது. அவசியமானது எதுவோ அது எல்லாமே ப்ரைமரி மெமரியில் சேவ் ஆகிருக்கும். அது கண்டிப்பாக அது மறக்காது. அப்படி அந்த புத்தி உள்ளுக்குள்ளார போய் ஒரு ஸ்டோரேஜுக்கான பதிவுகள் எடுத்துகிட்டு வரும்போது அது அங்கே இல்லைன்னா உடனே நம்ம ஞாபகம் மறதின்னு சொல்லிடுறோம். அங்கே இல்லைப்பா அந்த பதிவு கிடையாது, மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதைய நமக்கு ஞாபகப்படுத்தி சொல்லக்கூடிய விஷயத்த அகங்காரங்கிறது பண்ணுது. அப்போது அந்த அகங்காரங்கிறது இல்லைன்னா இந்த வார்த்தையை நம்மளால் பிரயோகிக்க முடியாது. அம்மா அப்படின்னு அம்மாவை பார்த்தோன்னே அம்மான்னு கூப்பிட்றோம் அப்படின்னா இது அம்மா தான்னு ஒரு பதிவை கொண்டு வந்து நம்மகிட்ட அந்த அகங்காரம் கொண்டு வந்து காமிக்கணும். அப்போ தான் நம்ம வாயில் அதை உச்சரித்து அம்மான்னு கூப்பிட முடியும். இது அம்மாங்கிற ஸ்டோரேஜ் அது பதிவு பண்ணலை, அதை எடுத்துகிட்டு வந்து காமிக்கலை அப்படின்னா அந்த அம்மாவனுடைய உறவு முறையை மறந்துடுவோம். என்னமோ கூப்பிடணும் இவங்களை என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுவோம். அப்போது அகங்காரங்கிறது ஒன்று தான் இந்த நம்மளுடைய சப்தத்துக்கு காரணமாகுது, நம்ம பேசுகிறதுக்கு காரணமாகுது. அந்த அகங்காரம் தான் அந்த விஷயத்தை செஞ்சிட்ருக்குது. அதனால தான் நாம் அகங்காரத்தை வெளிப்படுத்துகிற ஒரு நிலைமைங்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாயிலிருந்து தான். இப்போது மனம் இருக்குது, ஜீவன் இருக்குது. இப்போ மனதை வெளிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம கண்ணில் பார்த்தாலே அது வெளிப்பட்டுருது, நம்ம நினச்சாலே வெளிப்பட்டுருது. ஜீவனை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அது சுவாசமாக வெளியில் போய் தீர்ந்துட்டுருக்கு, சுக்கிலமாக வெளியில் போய் தீர்ந்துட்டுருக்குது. அப்படி அநேக விஷயங்கள் அது போயிட்டு தான் இருக்குது. ஆனால் அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள். நாம் அந்த அகங்காரத்தை நாம் அடையாளப்படுத்தி காமிக்கிறது நான் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையில் தான். நான் தான் இதை பண்ணினேன், நான் தான் அதை படித்தேன், நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் தொழில் பண்ணிகிட்ருக்கிறேன், நான் தான் என் குடும்பத்தை காப்பாற்றுறேன்,
நான் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்லாம் நம்ம அதை குறிப்பிட்டு சொல்கிறோம், அகங்காரத்தை அடையாளப்படுத்தி காமிக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் வாயிலிருந்து தான் குறிப்பிட்டு காமிக்கிறோம். அந்த வாய் தான் அகங்காரத்தினுடைய வாயிலாக இருக்குது. அது வெளியில் வரக்கூடிய தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக அந்த வாய் தான் இருக்குது. அதுதான் இந்த உலகத்தினுடைய வெளிப்பாடாக இருக்குது. அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா வந்து சின்ன வயசில் இருக்கும்போது வெண்ணையை திருடினியா இங்கே காமி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அவங்க கேட்பாங்க. கிருஷ்ணர் வாயை திறந்து காமிப்பார், பார்த்தா உலகம் இருக்கும். ஏன்னா உலகத்தினுடைய வெளிப்பாடு நாவிலிருந்து தான் அப்படிங்கிறத அந்த ஒரு சின்ன ஒரு டாபிக் வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த உலகம் தான் அகங்காரங்கிறது, ஏன்னா நம்மளுடைய பிரதிபலிப்பது. அகங்காரத்தினுடைய வெளிப்பாடுங்கிறது நம்மளுடைய நாவிலிருந்து தான் அப்படிங்கிறத அங்கே ஒரு சின்ன டாபிக் அங்கே வரும். அப்போது அந்த அகங்காரமும் இந்த நாக்கும் சேர்ந்து தான் பேச்சுங்கிற சப்தத்தை ஒரு தொழில் அது செய்யுது. அகங்காரம் இல்லைன்னா பேச முடியாது அந்த குழந்தையினால. அதனால தான் அகங்காரம் பூர்த்தி ஆகிற வரைக்கும் அந்த குழந்தை எதையாவது ஒன்று உளறிட்டு இருக்கும். வாய்க்கு வந்ததை பேசுமே தவிர என்ன பேசணும்னு தெரியாது அந்த குழந்தைக்கு. ஆ ஊ ஆ இப்படின்னு எதையோ ஒன்று சப்தம் மட்டுமே கொடுக்க முடியுமே தவிர அதை பேசணும், அந்த பேச்சுங்கிற தொழிலை செய்யணும், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும், இல்லை எதையாவது நம்ம கேட்கணும், எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடு அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா, யாரையாவது கூப்பிடணும் அப்படின்னா அதுக்கு அகங்காரத்தினுடைய உதவிங்கிறது வேணும். அப்போ அந்த அகங்காரமும் இந்த நாக்கும் சேர்ந்து தான் அந்த பேச்சுங்கிற ஒரு தொழிலை செய்கிறாங்க. அப்போது நமக்கும் வந்து பெண் குழந்தைகள்லாம் இருக்காங்க. மகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகளை வச்சு தான் அவர் அந்த வேலையை அவர் வாங்குறாரு. அப்போது நமக்கும் பெண் குழந்தைகள் இருக்காங்க. நாமளும் அந்த பெண் குழந்தைகளை கூப்பிட்டு எப்பா இந்த தண்ணி எடுத்துகிட்டு வா குடிக்கிறதுக்கு, கொஞ்சம் அந்த டிவியை கொஞ்சம் ஆஃப் பண்ணு அப்படின்னு ஏதாவது ஒரு வேலையை சொல்கிறோம் அப்படின்னா அவங்க செய்யவும் செய்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி தான் இந்த பிரம்மா பண்ணுறாருன்னா அவர் அப்படி பண்ணுறது கிடையாது. தன்னுடைய மகளை வேலை வாங்குற மாதிரி அந்த தான் மகளோட சேர்ந்து வேலை செய்கிற மாதிரியான ஒரு வேலையை அவர் அந்த பேச்சுங்கிற தொழிலில் அவர் செய்கிறது கிடையாது. எப்படின்னா அந்த நாக்கோடு சேர்ந்து புணர்ந்து அந்த நாக்கோடு சேர்ந்து மேலும் கீழும் தட்டி தான் அந்த தொழில் அவர் செய்கிறாரு. அது வந்து ஒரு புணர்ச்சிக்கான ஒரு வேலையாக இருக்குது. ஏன்னா சேர்ந்து செய்கிற வேலையாக இருக்குது. அவங்க 2 பேரும் சேரலை அப்படின்னா அந்த பேச்சுங்கிற தொழில் உண்டாகிறது கிடையாது. அதனால தான் பிரம்மாவுக்கு மனைவி சரஸ்வதி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். அதே மகளே தான் இங்கே பேச்சுங்கிற தொழிலை உண்டு பண்ணும்போது மனைவி ஆயிடுறாங்க. அந்த நாக்கே தான் 2 பேரும் சேர்ந்து சப்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு 2 பேரும் சேர வேண்டிய சூழ்நிலைங்கிறது இருக்குது. அதனால அந்த நிலைமைக்கு அனுசரித்து பிரம்மாவுக்கு மனைவி சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைங்கிறது உண்டாகுது அப்படின்னு சாமி சொல்கிறாரு. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, சேர்ந்து பேச்சுங்கிற ஒரு தொழில் பண்ணிட்டாங்க. அதனால சப்தம்ங்கிறது ஒன்று உண்டாயிருக்குது. அந்த பேச்சுனால ஒரு சப்தம்ங்கிறது உண்டாகுது. அப்போ அந்த சப்தம்ங்கிறது இவங்களுக்கு யாராக இருக்குது அப்படின்னா அந்த நம்மளுடைய தொழில் செஞ்சதுக்கான ஒரு பலனை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த பேச்சுங்கிற தொழிலுக்கு இவங்க 2 பேரும் சேர வேண்டிய அவசியம்ங்கிறது உண்டாகுது. இப்போ இந்த 4 அகங்காரம்ங்கிறது உண்டாகலைன்னா அங்கே வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பேச்சுங்கிற ஒரு விஷயத்தை உண்டு பண்ணியிருக்கவே முடியாது. அப்போ அந்த 4 அகங்காரம் எப்படி உண்டாகுது அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். ஏன்னா நம்ம தூங்குகிற சமயத்தில் அந்த 4 அகங்காரம் நமக்குள்ளாரதான் அடங்கி இருக்குது. அது வெளிப்படுறது கிடையாது. அது எப்போ வெளிப்படுதுன்னா நமக்குள்ளார இருந்து சக்தியாக மனம்ங்கிறது சலித்து வெளியில் வந்தால் மட்டும்தான் 4 அகங்காரம்ங்கிறது உண்டாகுது. அப்போ அந்த சக்தியாக சலித்து வர்றது அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொன்னார், சக்திங்கிறது சப்தமாக இருக்குது. அதனால் சப்தமும் சக்தியும் வேறு வேறு கிடையாது அப்படின்னு முன்னாடியே குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அப்போது அந்த சக்தியினுடைய சலிப்புத்தன்மை இல்லை அப்படின்னா அந்த அகங்காரத்தினுடைய ஒரு பிறப்புங்கிறதே இல்லாமல் போயிடும், சிருஷ்டிங்கிறதே இல்லாமல் போயிடும். அப்போ அந்த அகங்காரம் எங்கிருந்து உண்டாச்சு அப்படின்னா அந்த சக்தியினுடைய சலனத்திலிருந்து தான். அப்போ அந்த சக்தி யாராக இருக்காங்க அப்படின்னா சப்தமாக இருக்காங்க. நமக்குள்ளார அந்த சப்தம் தட்டணும். டைம் ஆகிடுச்சு எந்திரி அப்படின்னு சொல்லி ஒரு சப்தம் தட்டணும். இல்லைன்னா நம்மளால் எந்திரிக்க முடியாது. நினச்சி பாருங்கள், நமக்கு எவ்வளோ நேரம் தூக்கம் போதும்னு நாம் நிர்ணயிக்கிறது கிடையாது. ஆனால் ஏதோ ஒன்று நிர்ணயிக்குது, ஏதோ ஒன்று நம்மளை எழுப்புது. இது போதும் அப்படிங்கிறத சொல்லி நம்மளை எழுப்பி விடுது. அந்த அகங்காரத்தை வெளியில் கொண்டு வருது. அதை தான் சாமி வந்து சப்தம்னு சொல்கிறாரு. அந்த சப்தத்தினுடைய தொனி அங்கே கேட்கலைன்னா அவர் எந்திரிக்க முடியாது. இப்போ நாம் ஒருத்தரை எழுப்பும் போது என்ன சொல்கிறோம்? தட்டி எழுப்புகிறோம், கூப்பிட்டு எழுப்புகிறோம், இல்லை வெளியில் ஏதாவது அலாரம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த அலாரத்தை கேட்டுட்டு எந்திரிக்கிறோம். அப்போது நமக்குள்ளாரையும் இதே மாதிரி ஒரு சப்தம் இருக்குது. அந்த சப்தம் தட்டுறதுனால தான் நாம் எந்திரிக்கிறோம் தூக்கத்திலிருந்து. அப்படி எந்திரிக்கும் போது தான் 4 அகங்காரம் உண்டாகுது. அப்போ அந்த அகங்காரத்தினுடைய உற்பத்திக்கு காரணம் யார் அப்படின்னா நமக்குள்ளார எழுப்பி விட்ட அந்த சப்தம் தான்.
அந்த சப்தம் தட்டலைன்னா அகங்காரத்தினுடைய உற்பத்தி கிடையாது. அப்படி பார்க்கும்போது அந்த அகங்காரத்தினுடைய சிருஷ்டி யார் உண்டு பண்ணாங்கன்னா உள்ள தட்டி எழுப்பின அந்த சப்தம் தான். அப்படி இந்த நிலைமைக்கு அனுசரித்து பார்க்கும்போது இந்த பிரம்மாவை உற்பத்தி பண்ணினது அந்த சப்தம் தான். சப்தம் இல்லைன்னா பிரம்மாவனுடைய உற்பத்தி கிடையாது. அப்போது பிரம்மாவுக்கு தாய் அப்படிங்கிற நிலைமையில அந்த சப்தம்ங்கிறது உண்டாகுது. அதனால் இந்த சங்கதிக்கு அனுசரித்து அவங்க எழுதுகிறாங்க, பிரம்மாவுக்கு சரஸ்வதிங்கிற அந்த சப்தம்ங்கிறது தாய்ங்கிற நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ கடைசியாக தங்கை அப்படிங்கிற ஒரு உறவுமுறை இருக்குது. அது எப்படி அப்படின்னா, நாம் அந்த தாய்ங்கிற சப்தம் நம்மளை எழுப்பிடுச்சு, அகங்காரமும் உற்பத்தி ஆயிடுச்சு. இப்போ இந்த அகங்காரம் அந்த நாக்குன்னு சொல்லக்கூடிய மனைவியோடு சேர்ந்து புணர ஆரம்பிச்சிருச்சு. காலையில் எழுந்திரிச்சோன்னா பேச ஆரம்பிக்கிறோம், காஃபி கொண்டு வா, சுடுதண்ணி வச்சாச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்போது அந்த ஒரு தொழில் செய்கிறதுக்கு, அந்த ஒரு பேச்சுங்கிற சப்தத்தை உண்டு பண்ணுறதுக்கு இந்த நாக்கோட இந்த அகங்காரம் புணரணும், 2 பேரும் சேரணும். சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே வந்து சப்தம்ங்கிறது உண்டாகுது. அப்போது அந்த தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சரஸ்வதி அந்த அகங்காரம்னு சொல்லக்கூடிய பிரம்மாவை உண்டு பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு சப்தம், பேச்சாக இருக்கக்கூடிய தொழில்னால இன்னொரு சப்தம் உண்டாகுது. அதுவும் வந்து சரஸ்வதியாக இருக்குது. அப்போது முதல்ல அந்த தாய்ங்கிற சரஸ்வதி உண்டு பண்ணது பிரம்மாவை. அதுக்கப்புறம் ஒரு பிரம்மானால் ஒரு அந்த சப்தம்ங்கிறது ஒன்று உண்டாகுது, பேச்சுங்கிற தொழில்னால ஒரு சப்தம்ங்கிறது உண்டாகுது. அப்போது முதல்ல பிரம்மா பிறந்து அதுக்கப்புறம் அந்த சப்தம்ங்கிற சரஸ்வதி அது பிறக்கிறதுனால இவர் முதல்ல பிறந்தவர், அவங்க 2வது பிறந்தவங்க. அதனால இவங்க வந்து அண்ணன் ஆகிறாங்க, அவங்க வந்து தங்கை ஆகிறாங்க. இந்த நிலைமைக்கு அனுசரித்து பிரம்மாவுக்கு சரஸ்வதி வந்து தங்கை ஆகுது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதனால் அந்த பிரம்மா யார், சரஸ்வதி யார் அப்படிங்கிறத நாம் சரிவர புரிஞ்சிக்காதனால தான் நாம் அது ஒரு பெண்ணு, இவர் ஒரு ஆண், இவங்க 2 பேர்த்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா இந்த உறவு முறை, இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அது இந்த உறவு முறைன்னு நாம் தவறாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அவசியங்கிறது ஏற்பட்டுருச்சு. உண்மையாகவே இந்த ஜடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடம்பும் 4 அகங்காரம் தான் பிரம்மாவாக இருக்குது. அதே மாதிரி நாக்குன்னு சொல்லக்கூடிய இந்திரியமும் சப்தம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சக்தி அதுதான் வந்து சரஸ்வதியாக இருக்குது. இந்த 2 பொருளும் அப்புறம் இந்த 2 பொருளும் எந்தெந்த சூழ்நிலையில் ஒன்று சேருது, எந்தெந்த சூழ்நிலையில் இது எப்படி சேர்ந்துக்குது அப்படிங்கிறத வச்சு தான், அந்த நிலைமைக்கு அனுசரித்து தான் இவங்க இந்த 4 உறவு முறைகளை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதனால் பிரம்மாங்கிறது ஒரு மனுஷன் அல்ல, சரஸ்வதிங்கிறது ஒரு பெண்ணும் அல்ல. அது வந்து சப்தமாகவும் நாக்காகவும் இருக்கிறது தான் சரஸ்வதியாக இருக்குது, உடம்பாகவும் 4 அகங்காரமாகவும் இருக்கிறது தான் பிரம்மாவாக இருக்குது. இதனால் நாம் இந்த தத்துவத்தை புரிஞ்சிக்காதனால தான் நாம் அந்த வேத சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய நிலைமை என்னங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியாமல் போயிட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறார். அதனால் உண்மை தத்துவத்தை அறியாமல் இந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தப்பான அபிப்பிராயத்தினால அவங்க உண்மையான விஷயங்களை அறியாமல், அதில் நியாய அநியாயங்களை கூட பார்க்காம, அதில் நமக்கு புரிஞ்சது எப்படியோ அந்த புரிஞ்சுக்கிட்ட நிலைமையில் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு, நான் மகா பண்டிதன், நான் பெரிய ஒரு ஞானி, எனக்கு வந்து பண்டித பட்டம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கர்வத்தை வச்சுக்கிட்டு, ஒரு அகங்காரத்தை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிறவங்களோட சண்டை போட்டுட்ருக்குறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், நான் சொன்னது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பிரம்மாங்கிறது வந்து மேலே சொன்னப்பட்ட அந்த முறையில் சக்தியினுடைய வெளிப்பாட்டில் தான் அவருடைய பிறப்புங்கிறது இருக்குது. அப்படி தான் சரஸ்வதியினுடைய உற்பத்தியும் மேலே சொல்லப்பட்ட நிலைமையில தான் இருக்குது அப்படிங்கிறத சாமி சொல்கிறாரு. இந்த 2மே எங்கிருந்து உற்பத்தியாக இருக்குது அப்படின்னா மனசில் இருந்து தான் உற்பத்தியாக இருக்குது. அந்த மனசுங்கிறது இல்லைன்னா அங்கே நாக்குங்கிற சரஸ்வதிக்கும் வேலை கிடையாது, பிரம்மாங்கிற அகங்காரத்துக்கும் வேலை இல்லாமல் போயிடும். அதனால் இவங்க 2 பேருடைய உற்பத்தியும் அந்த மனம்ங்கிற அந்த நிலைமையில தான் இருக்குது அப்படிங்கிறத சாமி வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அப்போது அந்த நாளைக்கு வந்து அந்த விஷ்ணு அந்த மனம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். அகங்காரம் சரஸ்வதி அந்த பார்த்தாச்சு. நாளைக்கு மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து கவனிப்போம். இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்ச விஷயம். அனைவருக்கும் நமஸ்காரம்.